பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து குரூப் 2க்கான இன்டர்வியூ போஸ்ட் பற்றி பார்த்துருந்தோம். அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் 2Aன்னு சொல்லப்படுற நான் இன்டர்வியூக்கான ரிசல்ட்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கீழே வந்து நீங்கள் ரிசல்ட் நம்பர், உங்கள் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமார்க்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீச்டு த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றப்பவே நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்றதான் மீனிங். ஸோ இந்த ரீச்டு அட் தி ஜோன் கன்சிடரேஷன் ஆஃப் தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே நீங்கள் இந்த அடுத்த கட்ட தகுதிக்கு வந்து தேர்வு பெற்றிருக்கீங்க அப்படி தான் மீனிங். ஸோ இதுக்கு வந்து அடுத்த கட்டமாக உங்களுக்கான சர்டிஃபிகேட் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அடுத்த கட்டமாக உங்களுக்கு நடக்க போகுது. அதை பற்றின அப்டேட் வந்து கூடிய விரைவில் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் கூட வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி நம்ம ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2A போஸ்ட் பொறுத்தளவுக்கு வந்து பல்கான வேகன்சிஸ் இருந்தது. கூடுதலான வேகன்சிஸும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த சமயத்தில் நம்ம அந்த 2Aவுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் ஒரு ½ அன் ஹவர் அடுத்ததாகவே, அதாவது டூ இன்டர்வியூ வந்து போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்த கொஞ்ச நேரத்திலேயே நான் இன்டர்வியூக்கான ரிசல்ட்ஸையும் வந்து அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த ரிசல்ட்ஸ் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்ட உடனே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரீச்டு தி ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னாலே நீங்கள் அடுத்த கட்ட தகுதி பெற்றுட்டீங்க அப்படின்றதான் மீனிங். ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் இந்த இடத்துல இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து இதில் செலக்ட் ஆகிருக்கீங்க 2Aவுக்கு. ஸோ வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து செலக்ட் ஆன எல்லாருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் பிப்ரவரி மிடில்குள்ளே வந்து எல்லாத்தையுமே ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் ரிசல்ட்ஸ் வெளியிடறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்கூட்டியே வந்து ரிசல்ட்ஸ் விட்டுட்டாங்க. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் வித்தின் பிப்ரவரி மார்ச் மிடிலுக்குள்ளே வந்து எல்லா வேகன்சிஸுமே ஃபில்அப் பண்ணிவிடுவாங்க நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் செலக்ட் ஆகிருக்க மாணவர்கள் உங்களுடைய ஹோப்புக்கு கிடச்ச வெற்றி அப்படின்றத வெற்றியை கொண்டாடுற விதமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வருஷம் 1 இயருக்கு மேலே வந்து ரிசல்ட்ஸ்க்காகவே வெயிட் பண்ணியிருக்கீங்க. இதில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் நிறைய பேர் சரியாக பண்ணாமல் நிறைய இஷ்யூஸ் வந்தது. மறுபடியும் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களோன்னு எதிர்பார்ப்புலாம் வந்து நிறைய பேர் இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அஃபிஷியலாக இன்டர்வியூ மற்றும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி தரப்பிலே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு இனிமையான நாட்களாக தொடர்ந்து வந்து வரும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன CV அப்லோட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் ப்ரூஃப்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் நிறையா கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜாயின் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வாங்கிட்டு வந்து கையில் வச்சுக்கோங்க. அந்த டைமிங்கில் போய் வாங்கிக்கலான்ற மாதிரி இருக்க வேணாம். ஸோ ப்ரிப்பேர்டாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் எக்ஸாமினேஷன் வச்சதுனால சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து தான் வந்து ரெகுலரில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அது மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஓரல் CV வந்து நடத்துவாங்க. அங்கே இதில் டிஎன்பிஎஸ்சி தலைமை அலுவலகத்தில் நடத்துவாங்க. அங்கே நீங்கள் போய் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஆகும்போது நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். கவுன்சிலிங்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருது, ஸோ எவ்வளோ பேர் வந்து அடுத்த கட்டமாக தகுதி பெற்றிருக்காங்கன்ற விவரங்கள்லாம் பார்க்கலாம். அதேமாதிரி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 1:3 ரேஷியோவில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேயே வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் எபோவ் வந்து மார்க் கூடுதலான எடுத்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை கொஞ்சம் டேட்டா எடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.